உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி என்று சொன்னால் அது உள்ளத்திலிருந்து வருகின்ற காரணத்தினாலதோ உள்ளம் பேசும் காதல் மொழின்னு சொன்னான். இதற்கு பயப்படாத உயிரினங்களே கிடையாது. அப்படி இந்த காதல் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஆங்காங்கு பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஆணவ படுகொலை என்ற செய்தியெல்லாம் வருகிறது. எதற்காக இந்த ஆணவ படுகொலை என்று பார்த்தால், கோவையிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்ட பேசுபொருளாக இருந்தது அன்றைய தினத்திலே கோகுல்ராஜ் அவருடைய ஆணவ படுகொலையை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை திட்டமிட்ட ரீதியிலே செய்துவிட்டார்கள் என்று சொல்லி அதிலே அன்றைய தினத்திலே அந்த பகுதியை சார்ந்த யுவராஜ் என்பவர் இன்றைக்கு சிறைச்சாலையிலே சாகும் வரை தண்டனை பெற்று அவர் உள்ள இருக்கிறார். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா உடுமலை போன்ற பகுதியில், உடுமலையில் சங்கர்னு சொல்லி ஒரு ஆணவ கொலை நடக்கிறது. அந்த ஆணவ கொலை நடந்ததற்கு பின்னால் அந்த பெண்மணியை இங்கே இருக்கக்கூடிய ஒரு திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர் மறுமணம் புரிகின்றார். எனக்கு தெரிந்த வரைக்கும் இப்பொழுது அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்கங்கிறத தகவல். ஆக காதலுக்கு கண் இல்லைம்பாங்க. ஆனால் இன்றைக்கி காதலே கண் இல்லாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனை. ஆக காதலுக்கு எதிரானவர்கள்னு சொல்லி இந்த நாட்டில் யாருமே கிடையாது. காதலை நேசிப்பவர்கள் எப்படின்னா, தாய் தந்தையிடம் மகன் கொண்டு இருப்பதும் காதல் தான். திருமணமான பெண்ணை தன் மனைவியிடத்திலே அதிக அன்பு பாராட்டுவதும் காதல் தான். தன்னுடைய மகனிடத்திலே மகளிடத்திலே தாய் தந்தையர் வைப்பதும் அன்பு என்கின்றது காதல் தான். இதையெல்லாம் தாண்டி எங்கோ பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக எங்கோ பிறந்திருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய உள்ளத்தினால் அன்பினால் அந்த பெண்ணை அவன் அங்கீகரிக்கிறான் என்று சொன்னால் இந்த சமுதாயம் அவனை ஜாதி ரீதியாக பார்க்கின்றது. ஜாதி என்பது எதிலிருந்து துவங்குகிறது? சில பேர் சொல்கின்றார்கள் இந்து மதத்தில்தான் சாதிய வேறுபாடுகள் இருக்கு. சீமான் போன்றவர்கள்லாம் பேசுவாங்க, குளத்தில் இங்கே குளிக்கக்கூடாது, இந்த ரோட்டில் இவங்க நடக்கக்கூடாது, இந்த இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்குது, இந்த இடத்துல வேறுபாடு பார்க்குறாங்க, கோவிலில் வேறுபாடு பார்க்குறாங்க, அல்லது வேறு வேறு சடங்குகளில் வேறுபாடு பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு இல்லை, எல்லோருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை முறை இல்லை. ஆக இந்த நாட்டில் இப்படியே போச்சுன்னா தமிழ் சமுதாயம் பலவீனப்படும்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், நீங்கள் நிறுத்தக்கூடிய, நீங்கள் இந்த ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சமீப காலமல்ல, கிட்டத்தட்ட 1965 இருந்து இன்றைக்கு வரைக்கும் மொழி ரீதியாக இந்தி கூடாது என்று சொல்லி ஒரு இனவாதம் பேசுகிறது நீங்கள் தான். தெலுங்கன் தமிழனை ஆளக்கூடாது என்று பேசுபவர்களும் நீங்கள் தான். பிள்ளைமார் அரிஜனன் அந்தன் என்று பேதம் பார்ப்பதும் நீங்கள் தான். தாலியை கட்டு, அதுதான் தமிழனின் பண்பாடு என்கின்றீர்கள் நீங்கள். அந்த தாலியை அறுத்துவிட்டு சமூக நீதி என்று சொல்லுகின்றான், அவனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் அப்படின்னு சொன்னார் பாரதியார். நான் சாதாரணமான அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன் தான். நான் 70-72 காலகட்டங்களிலே நான் 5ஆம் வகுப்பெல்லாம் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய அருகிலே ஆறுமுகம், கோபாலன் என்கின்ற அரிஜன மாணவர்கள் இருப்பார்கள். நான் இதையெல்லாம் வெளிப்படுத்துறதில்லை. அவங்க இருப்பாங்க. அவங்களாம் தாழ்த்தப்பட்ட அந்த பகுதியில் குடியிருக்கக்கூடியவங்க. ரவின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முரளின்னு சொல்லி இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் வீதின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து வருவாங்க. இன்னும் ஒரு சில பகுதி முத்துசாமி காலனி அந்த மாதிரியான ஒரு பகுதிகள் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தேவராஜன் இருப்பாங்க, சத்யநாராயணன் ஒருத்தர் இருப்பாங்க. தேவராஜ் எடுத்துட்டோம்னா பிராமணராக இருப்பார், சத்யநாராயணன் எடுத்துட்டோம்னா ஒரு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தா இருப்பார். இவங்க எல்லோருமே ஒரு பள்ளிக்கூடத்தின் பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது அங்கே வகாப்புன்னு ஒருத்தர் இருப்பார், அப்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார். எல்லோரும் ஒன்று கூடி ஒரே மதிய உணவு நேரத்திலே உணவருந்து அங்கே இருக்கக்கூடியவர்களோடு கொஞ்சி மகிழ்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு ஜாதி தெரியவில்லை.
அதே பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்கள் எழுந்து ஒரு நேரத்தில் சொல்லுகின்றார், இந்த வகுப்பறையில் தாழ்த்தப்பட்ட பின்தங்கியவர்கள்லாம் கையை உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, கையை உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் படித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர் செல்வங்களுக்கு நான் எந்த வகுப்பை சார்ந்தவனே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அம்மையார் சொல்கிறாங்க, நான் அதை குறியிட்டு சொல்லுவதாக தவறாக நினைத்து விடக்கூடாது. சக்கிலியர், பள்ளர், பறையர் என்பவர்களெல்லாம் கையை உயர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. அப்பொழுது மட்டும்தான் எனக்கு தெரிகின்றது, இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள் என்று என்னுடைய மனதிலே ஆழமான ஒரு ரணத்தை பதிய வைத்தது அன்றைய கல்விச்சாலை. யோசிச்சு பாருங்க, அரசு பள்ளியில் அவன் என்ன சாதிக்காரனா இருந்தால் என்னையா? அரசு பள்ளியில் நீ எதுக்கு சாதி கேட்குற? அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவனுக்கு அரசு கல்வியிலே நல்ல பல விஷயங்களையும் நன்னெறி கதைகளையும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த மாணவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்ததன் காரணமாகத்தான் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற பாரதத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இங்கு சாதி நம்மை ஆளவில்லை, சாதியத்தை நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்துல உண்மை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய இடைநிலை, கடைநிலை, உயர்நிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசு துறையினராக சேர்ந்தாலும் சரி, அவர்கள் குறிப்பிட்ட சாதியத்தினுடைய பின்புலத்தின் மூலமாகத்தான் இந்த அதிகாரத்திற்கு வருகின்ற காரணத்தினால் மட்டும்தான் அவன் சாதி பார்க்கின்றான். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் போன்றவர்கள், உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இடமாற்றம் என்ற பெயரிலே கோவை போன்ற பிற பகுதிகளில் அவங்கெல்லாம் பொறுப்புக்கு வர்றாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் காவல் ஆய்வாளர்கள், ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், இப்படி பல பேர் வர்றாங்க. டிஐஜிகளாக வர்றாங்க, டிஎஸ்பிகளாக வர்றாங்க. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தென் மாவட்டத்தில் இருந்து இங்கே வருகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சார்ந்த நபர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், இவர் நம்முடைய சாதிக்காரர், நம்முடைய ஊருக்காரர், இவரை நீங்கள் அனுசரித்து நீங்கள் போனால் போதுமானது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசு, அந்த அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்திற்கு வேலை செய்கின்றார்களா அல்லது சாதிக்காக வேலை செய்கின்றார்களா என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு காவல் நிலையத்திலே ஒரு விஷயத்திற்காக நான் ஒரு அதிகாரியை சந்திக்க சென்ற பொழுது அங்கும் காதலர்கள் பிரச்சனை தான். அந்த காதலர்கள் வேறு வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பலமான சமுதாயம் அல்ல, அப்படி வச்சுக்கலாம். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை கூப்பிட்டு அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், நீ அப்பா கிட்ட போறியா அம்மா கிட்ட போறியா, இப்போவே முடிவெடுத்துக்குங்க. இல்லைன்னு சொன்னால் நீயும் மேஜரு, நீ 18 வயசை கடந்தாச்சு, நீங்கள் 21 வயசை கடந்தாச்சு, இதில் தாய் தகப்பன் தலையிட முடியாது என்று சொல்லி அவர்களை இணைத்து வைத்துவிட்டு 18 வருடங்களாக தன்னை தவம் போல் தவிக்க வைத்த தாயை கண்ணீர் மல்க செய்துவிட்டு 18 வருடங்களுக்கு பின்னால் ஒருவனிடத்திலே உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லி போகின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து எல்லா தாய்மார்களும் கவலை கொள்வது ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான், காதல் செய்வதற்காக அல்ல. அந்த காதலித்த என்னுடைய பெண் கண்ணியமானவனை காதலிக்கின்றார்களா அல்லது கபடதாரிகளை காதலிக்கின்றார்களா, என்னுடைய பெண்ணின் மீது இருக்கக்கூடிய சொத்துக்காக வருகின்றார்களா, தன்னுடைய பெண்ணை நிராதயபாணியாக விட்டு சென்று விடுவார்களா, அல்லது இந்த பெண் இன்னும் ஒரு கை குழந்தையோடு வந்து அன்றைக்கு ஜீவனாம்சம் கேட்டு போராட வேண்டிய சூழ்நிலைக்கு என்னுடைய குழந்தை தள்ளப்படுமா என்கின்ற கவலையிலே அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்களே தவிர அவர்கள் காதலுக்கு எதிரானவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலத்திலே நடந்திருக்கக்கூடிய கவினுடைய படுகொலை. யோசிச்சு பாருங்க, அவர்கள் ஏற்கனவே தெரியாதவர்கள் கிடையாது. அந்த 2 பேருமே ஏற்கனவே அவர்கள் பழகி கொண்டிருப்பது 2 குடும்பத்தில் உள்ளவர்களுக்குமே அது தெரிந்திருக்கின்றது. இருந்தாலும் அந்த காவல்துறையினுடைய அதாவது கவினுடைய கொலைக்கு காரணமான அந்த தம்பியினுடைய தகப்பனார் என்று சொல்லக்கூடிய தாயார் என்பவர்களும் இருவருமே காவல்துறையினுடைய ஒரு எஸ்ஐ
SSI என்று சொல்வார்கள், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள். சாதாரணமாக அரசு துறைகளை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சட்டத்தை பேணி காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே வேலியை பயிரை மேய்ந்ததாக காரணமாக கொண்டு தன்னுடைய மகன் இன்ஸ்டாகிராமிலையும் யூடியூபர்களிடம் தன்னுடைய அருவாளையும் கொடிய ஆயுதங்களையும் காட்டி மிரட்டுகின்ற துணியிலே படங்களை வெளியிடுகின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையுடைய ஒரு உயர் அதிகாரி காசி பாண்டியன் என்பவர் கட்ட பஞ்சாயத்து நடத்தியிருக்கின்றார். நீ இது போன்ற பெண்ணை விடவில்லை என்று சொன்னால் தூக்கி உள்ளே வைத்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய சாதி பார்த்து செயல்படுகிறதா? காவல்துறை நீதியை பார்க்காமல் நியாயத்திற்கு இருக்காமல் சமூக விரோதிகளுக்கு துணை போகின்றதா? சிந்தித்து பார்க்கணும். ஆகவே ஒரு கோகுல்ராஜ் அல்ல, ஒரு சங்கர் அல்ல, ஒரு கவின் அல்ல, 1000 பிரச்சனைகளுக்கு காரணம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் அரசியல் கட்சிகளும் தான். அது இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்வதற்கு வேறுபட்ட கருத்துக்களே கிடையாது. ஆனால் இத்தனை கட்சிக்காரர்களும் ஜாதி மாறி காதலிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், தமிழ் சாதியினர்கள் வன்முறை பாதிக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய இத்தனை பேர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், இருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, நான் குறிப்பிட்ட சாதியை சொல்வேன் என்று தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது, நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ நாடார்களாகவும் இந்து நாடார்களாகவும் அங்கே பரிபாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சில இடங்களில் இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விதமான சமூகத்திலே கட்டமைப்பில் இருந்தாலும் கூட அவர்கள் மதம் மாறி சென்று திருமணம் செய்வதை இதுவரைக்கும் ஆணவ கொலை நடந்ததாக வரலாறை இந்த தமிழ் சமுதாயம் பார்த்திருக்கின்றதா? யோசிச்சு பாருங்க. ஒரு தேவர் நாடாரை கல்யாணம் பண்ணிவிட்டார், அல்லது வேறொரு சாதியை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை கல்யாணம் செய்து விட்டார், காதலித்து விட்டார் என்பதற்காக ஆணவ படுகொலை நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சற்றும் பொருந்தாத கலாச்சார பண்பாட்டிற்கு எதிராக தன்னுடைய வாழ்வியலை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ முஸ்லீம்களுடைய இளைஞர்கள் லவ் ஜிகாத் என்று சொல்லி இந்து தமிழ் பெண்களை கபலீகரம் செய்து காதல் செய்து மதம் மாற்றுகின்ற பொழுது ஏன் இந்த சாதியவாதிகளும் ஏன் இந்த அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில்லை என்பதுதான் தமிழகத்திலே வேதனைக்குரிய விஷயம். கோயம்புத்தூர் பகுதியிலே திராவிடர் கழகத்தைச் சார்ந்த கு. ராமகிருஷ்ணன் அவரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் திட்டமிட்ட ரீதியாக சாதி ரீதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இதுபோல காதலுக்கு பெற்றோர்களை எதிர்ப்பு தெரிவித்தால் ஏதோ சமூக நீதி போராளிகளைப் போல அவர்கள் முன்னின்று திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் சட்ட பாதுகாப்பு கொடுப்பதாக கூட சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு தமிழ் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை கிறிஸ்தவனோ இஸ்லாமியர்களோ மதமாற்றி திருமணம் செய்கின்ற பொழுது இந்த திராவிட கழகமோ திராவிட கழகத்தை சார்ந்த கு. ராமகிருஷ்ணனோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களோ ஏன் அதற்காக குரல் கொடுப்பதில்லை? ஆக இவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கீழ்நிலையாக பணி செய்து வருவது கோவை மாநகரில் மிகவும் அச்சமூட்டக்கூடிய துறையாக இருக்கின்றதுனால திராவிடர் கழகத்திற்காரர்கள் இதன் பின்னால் இருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பலாகத்தான் தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சமூக நீதியும் கிடையாது, சமூக அக்கறையும் கிடையாது. இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய பணிகளை இவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்ற காரணத்தினாலே இதுவரை தமிழகத்திலே இது போன்ற காதல் திருமணத்தை முன்னின்று நடத்திய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர்கள் யாராக இருப்பினும் அவர்களை தனி பிரிவு ஒன்றை உருவாக்கி இதுவரை நடந்திருக்கக்கூடிய காதல் திருமணத்திற்கு துணை நின்று இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைத்தவருடைய பின்னணிகளை ஆராய வேண்டும். ஆகவே ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் என்று சொன்னார், சாதி பார்க்கக்கூடாது என்று சொன்னார், சாதிய ரீதியாக அதிகாரிகளை நியமிப்பதை முதற்கண் தமிழக அரசு கைவிட வேண்டும். அரசு துறையிலும் சரி அரசாங்கத்துடைய நிர்வாகத்திலும் சரி அவன் சாதாரண கவுன்சிலராக இருந்தாலும் சரி கடமையாற்றுகின்ற உயர்ந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட சாதியை நோக்கி இந்த பதவிகள்
வழங்கப்படக்கூடாது. சாதி பார்த்து எம்எல்ஏக்களை தேர்தல் களத்தில் நிறுத்தக்கூடாது. அனைத்து தொகுதிகளிலும், ஏன் அனைத்து கோவில்களும் அர்ச்சகராக அனைத்து சாதியினரும் வரலாம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை பொது தொகுதியிலே கேட்பத போது இதே திருமாவளவனுக்கு பொது தொகுதி தேவையில்லை என்று சொல்லிய கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட தொகுதியிலே நிற்க வேண்டும், தாழ்த்தப்பட்டவர்கள் தனி தொகுதியிலே தான் நிற்க வேண்டும், மற்ற சமூகத்தோடு வரக்கூடாது என்று சொல்லிய ஒரு விஷயத்தை முறியடித்தது செல்வி ஜெயலலிதா அம்மையார். யோசிச்சு பார்க்கணும். 67% இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினை 69 ஆக்கியது அந்த ஜெயலலிதா அம்மையார். தலித் எழில்மலை என்கின்ற ஒருவரை கொண்டு போய் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து தலித் எழில்மலை என்கின்றவரைவே அமைச்சராக்கிய பெருமையும் அவருக்குண்டு. ஆக பொது தொகுதியிலே அனைவரையும் நிறுத்துவதற்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒருங்கிணைந்து பணி செய்வதற்கும் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டுமே தவிர சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவது, சாதி பார்த்து மாநாடுகளுக்கு துணை போவது, சாதிய கூட்டங்களில் தன்னை நிறுத்திக் கொள்வது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை பார்த்தால் தமிழகம் வெற்றி தலைகுனிகிறது. ஆகவே ஆணவ படுகொலையில் ஈடுபடக்கூடிய எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவனை சாதி வன்மத்திற்குள் கொண்டு போகாமல் சமூக அரக்கர்கள் என்ற பெயரிலே அவர்களை முழுமையாக ஒரு தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.